உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆனி மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய ஆனி மாதம் 8ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 14ஆம் தேதி வரை, ஆங்கில தேதி 22 முதல் 28 வரையிலான ராசிகளுக்கான பொது பலன்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொது பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ராசிக்கு இந்த வாரத்தில் இப்படியெல்லாம் இருக்கும். இந்த கிரகநிலை அமைப்புகளை சில பேருக்கு அது 100% இல்லை, 200% அது அப்படியே உங்களுக்கு பலிதமாக வருது. இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர்கள், கண்டியில் இருக்கக்கூடியவர்கள், அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இன்னமும் நான் வாரம் உங்களுடைய ஃபோன் கால்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம். ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. உங்களுடைய வீடியோஸ்லாம் வாரம் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் நன்னா இருக்கணும். மேலே உங்களுடைய கஷ்டங்கள் குறைந்து நீங்கள் மேலும் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு. ரெண்டாவது, உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கிறது அத்தனையுமே பொது பலன்கள். இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்கும், இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் வரும், மேஷத்துக்கு இப்படி இருக்கும், ரிஷபத்துக்கு இப்படி இருக்கும், கடகத்துக்கு இப்படி இருக்கும். பொது பலன்கள் மட்டுமே. உங்களுடைய சுயஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். நீங்கள் என்ன ஸ்லோகம் சொல்லணும், எந்த கோவிலுக்கு போகணும், என்ன பண்ணினா உங்களுடைய ஜாதகம் நன்னா இருக்குது, உங்களுடைய கர்ம வினை குறைந்து நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் நன்னா இருக்கிறது எல்லாமே பொது உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து சொல்ல வேண்டும். இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன்களாக இருக்கிறது. ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, சில பேர் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் நான் ஜாதகம் பார்க்குறேன். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இங்கேக்கும் நிறையா நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஒரு 2.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்குது. இப்போ இங்கே மணி பார்த்தீங்கன்னா 1.5 மணின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே 1.5 மணி வச்சுக்கோங்க, 2 3 அங்கே 4 மணி ஆகுது. அப்போ இந்த டைம் டிஃப்ரென்ஷியேட்டுங்கிறது இருக்குது. துபாயில் இருக்குது. இது மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் ஒரு டைம், சார் நான் இந்த குருஜி எப்போ ஃப்ரீயாக இருக்காங்க, நான் சார்கிட்ட பேசணும், எனக்கு 1/2 மணி நேரம் எனக்கு சார்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க, நான் வீடியோ கால் பண்ணி பேசுகிறேன், இல்லைன்னா நான் நார்மல் கால் பண்ணி பேசுகிறேன், இல்லைன்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் எங்களுக்கு அனுப்ப சொல்லுங்கள். ஸோ நாங்கள் அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள், சார்கிட்ட சொல்லி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக அடுத்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக அந்த இணைப்பில் உங்களுக்கு நான் என்ன பார்த்து சொல்லணுமோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் பார்த்து நான் சொல்கிறேன். சரிங்களா? இதெல்லாம் அது மட்டும் இல்லாது வாஸ்து, கைரேகை, எண்கணிதம், திருமண பொருத்தம், ஆரூடம் பார்க்கறது எல்லாமே நம்ம பார்க்கறது உண்டு. எண்கணிதத்தில் குழந்தைக்கு பேர் வச்சு கொடுக்கறதுலேருந்து, நிறுவனங்களுக்கு பேர் வச்சு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே உண்டு. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ கால் பேசினாலும் சரி, நார்மல் கால் பேசினாலும் சரி, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேசுங்க. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கான இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கு? அதாவது ஆங்கில தேதி 22லேருந்து 28, தமிழ் தேதி ஆணி 8 முதல் ஆணி 14 வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கவனமாக இருத்தல். அதாவது வார பலன் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிரக நிலைகளை வைத்து எப்படி இருக்கும், இவங்க இந்த வாரம் எப்படி இருப்பாங்க, அதுக்கும் அடுத்த வாரம் எப்படி இருப்பாங்க, என்னென்ன சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. அந்த வாரத்திற்கான சில விஷயங்கள். கவனமாக இருத்தல் வேண்டும், விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். எதையாவது விட்டுறாதீங்க, பறி கொடுத்துறாதீங்க. ஒரு திருடு போகிறது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இன்றைக்கி இந்த இதில் நிறைய பார்க்குறோம், செயின் ஸ்னாப்பிங், அது இதெல்லாம் பார்க்குறோம். அதனால் விழிப்புணர்வுடன் இருத்தல், எச்சரிக்கையாக இருத்தல், நல் சிந்தனையோடு இருந்தல், அறிவு, நுட்பம், இதெல்லாமே. அதே போல் நம்பிக்கை, உதவி செய்கிறது, இதெல்லாம் உங்களை அடிச்சுக்க முடியாது, நல்லாயிருக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு நேரங்கள், யோகங்கள்லாம் எப்படி இருக்கும், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய யோகங்கள் எப்படிலாம் இருக்கும்? பொதுவாக விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன ராசி? விருச்சிக ராசி சொல்லுங்கள் பார்க்கலாம். விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது தேல் சம்பந்தமான, தேல் கொட்டுதல் இருக்குது பார்த்தீங்களா, விருச்சகம் அப்படிங்கிறது ஸ்கார்பியோ சொல்கிறோம் இல்லையா, அது. இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி, முதல் விஷயம். கணவன் மனைவி அப்படின்னும்பொழுது மன அழுத்தம் ஏற்படும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக பதில்கள் உடனுக்குடன் வரும், அமைதி தேவை. அதாவது ஒன்று பேசுனா உடனே பதிலடி கொடுக்கறது அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பதிலடிங்கிறது உடனே வரும், நான் ஸ்டாப்பாக வரும். அமைதி தேவை. யாராவது ஒருத்தர் பொறுமையாக இருக்கணும், ஒருத்தர் அமைதியாக இருக்கணும், கொஞ்சம் இதாக இருக்கணும். ஏன்னா கணவன் மனை தம்பதிகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது பதிலடி பயங்கரமாக இருக்கும், கவனமாக இருங்க.
மாணவர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது, மாணவிகளுக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது மனோபலம் கூடும், புதிய வழிகாட்டிகள் உதவுவார்கள். கடன் செலவு அப்படின்னு எடுத்துக்கும்போது பழைய கடன் தீர்க்க வாய்ப்பு உண்டு. புதிய கடன்கள் அவ்வளோவா போகாது. உடல்நிலை பாதிப்பு, வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆயுள் ஸ்தானத்தில் 8ல் குரு. அதனால் கொஞ்சம் வண்டி வாகனங்கள் வெளியில் போகிறது வர்றது எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2 வீலர் ஓட்டும்போது, 4 வீலர் ஓட்டும்பொழுதும் வண்டியை வெளியில் எடுத்துட்டாலே ஓமையும் வேல் காக்க அப்படின்னு சொல்லி வண்டியை எடுங்க. விவாகரத்து சம்பந்தமான தீர்வு இப்போது இல்லை, விரைவில் இப்போது இல்லை. விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்கள் இருக்குன்னா அதெல்லாம் தொய்வில் தான் இருக்கும். பொறுமை தேவை. சொத்து விஷயம் அப்படின்னு இருந்ததுன்னா மறைந்திருந்த பழைய சொத்து மீண்டும் கிடைக்கும். மறைந்திருந்த பழைய சொத்து மீண்டும் கிடைக்கும். கோவிலுக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் போக வேண்டியது செவ்வாய் பகவானுக்கு ஒரு தீபம், சனி பகவானுக்கு ஒரு தீபம். திருநள்ளாறு போகிறவங்க திருநள்ளாறு போகலாம், திருக்கொள்ளிக்காடு போகிறவங்க திருக்கொள்ளிக்காடு போகலாம். சனீஸ்வர ஸ்தலம் போகிறது நல்லது. அல்லது பாடல் பெற்ற ஸ்தலத்தில் நவக்கிரகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே போய் 7 விளக்கு ஏற்றுங்க. அதிர்ஷ்ட எண்கள் 8, 17, 26. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன, நிறைய சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மன உளைச்சல், மனசங்கடங்கள், பிரச்சனைகள், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா தொழில் வழி பிரச்சனைகள் நிறையா வரும். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் சரி, அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்காக இருந்தாலும் சரி, நெருக்கடி, அதிக பண கஷ்டங்கள், அப்டவுன்ஸு எல்லாமே நிறையா இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பாதிப்புகள் அப்படிங்கிறக்கும். ஷேர் மார்க்கெட் பாதிப்புகள்லாம் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், பெண் கேட்டை நட்சத்திரம் விருச்சக ராசி அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கிறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணிக்காதீங்க. கடன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கடன் அன்பை முறிக்கும். நிறைய கடன் நீங்கள் கேட்டால் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, ஆனால் அதை திருப்பி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அந்த வலிமை இருக்கணும் இல்லையா? அதனால் அது என்ன செய்யணுங்கிறத யோசித்து பண்ணுங்கள். சொத்து, கோர்ட்டு கேஸு சம்பந்தமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் பேசலாம். திருமணம் ஆனால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது சில தடங்கல்கள் இருக்குது. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இப்போ என்ன, விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் 4ஆம் இடத்துல யார் இருக்காங்க? 4ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சனி. அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்ததாக 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் ராகு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குரு. இப்போ 4ஆம் இடம் பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்தாஷ்டமத்தில் ராகுன்னு சொல்லுவாங்க. தாயாருக்கு மன உளைச்சல், மனசங்கடங்கள், அம்மாவுக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. எந்த ஒரு விஷயமுமே சரி நமக்கு இது நடந்துருச்சு, சரி நமக்கு இது முடிஞ்சிடுச்சு, சரி நமக்கு இது அடுத்து நமக்கு நன்னா இருக்கும் அப்படின்னு அடுத்தடுத்து சில விஷயங்கள் போக முடியாது, கடந்து போக முடியாது. நிறைய கமிட்மெண்ட்ஸ், தேவையில்லாத பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுலேயும் இந்த விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு அந்த சார்ந்த ஃபார்ம்லாம் சொல்கிறீங்க இல்லையா, ஃபார்மில் கார்டனிங் நடத்துகிறவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கொஞ்சம் எல்லாம் நிறையாவே இருக்குது. அதே போல் சொத்து தொடர்பான பிரச்சனைகள்லாம் நிறையா சில விஷயங்கள் இருக்குது. ஸோ நிதானமாக என்ன செய்யலாம், விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு நமக்கு நேரம் சரியில்லையா, சில விஷயங்களை அனுசரித்து அடுத்து என்ன செய்யலாங்கிறத யோசித்து சில விஷயங்களை செய்ய வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ஆலயத்திற்கு நன்கொடை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி, கவனமாக செய்கிறது உங்கள் ஜாதகப்படி நல்லது. அதற்கு அடுத்ததாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், நான் இப்போ இந்த ராசியில் பிறந்திருக்கேன், இந்த நட்சத்திரத்தில் நான் பிறந்திருக்கேன், எனக்கு ஓரளவுக்கு நன்னா இருக்குமா அப்படின்னு சொன்னால், வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் அடுத்த வருஷம்தான் மிக முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அடுத்த வருஷம்தான். ஏன்னா இந்த வருஷங்கிறது விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு சில விஷயங்கள் சிறப்பாக இல்லை. அதுவும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக பணி சுமை காரணமாக என்னால் செய்ய முடியாது, பண்ண முடியாதுன்னு சொல்லி சண்டை போட்டு பணியிடை மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு அவப்பெயர் ஏற்பட்டு பதவி மாற்றமோ பதவி அடுத்த விஷயங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாதகத்தில் வரும். ஸோ எப்படி இருந்தாலுமே இந்த ராசிக்காரர்களை பொறுத்தளவில் சில கவனமாக இருக்க வேண்டும். இந்த ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நம்ம இப்படி தான் இருக்கணும், இந்த செயல்பாடுகள் நம்ம ஜாதகப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். அப்போ தான் அது சரியாக வரும். ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய இப்போ ஆண்கள் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி. அப்போ அந்த ஆண்கள்
மோளத்துக்கு 2 பக்கெட் அடினா இவங்களுக்கு 4 பக்கெட்டும் அடி தான். எந்த பக்கமும் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுவும் சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துனோன்னே, இந்த சிம்ம ராசி விருச்சிக ராசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு கால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களை சிம்ம ராசிக்காரர்கள் கல்யாணம் செய்தால் போச்சு, நிறைய பிரச்சனைகள். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகமே பார்க்காம சில லவ் மேரேஜ் தானே கல்யாணம் பண்ணிடுவாங்க. யார் சிம்மராசி பெண்களாக இருந்தால், ஆண் சிம்மராசியாக இருந்தால், இது எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியாது, ஆனால் இருக்கீங்க. அந்த மாதிரி திருமணம் செய்யும்போது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள், பிரச்சனைகள், அதுலேருந்து சில விஷயங்கள்லாம் ஜாதகத்தில் வந்துட்டுருக்கு. அப்போ இதெல்லாம் மாறணும். இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் மாறினால்தான் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கூடியமான விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது முருகப்பெருமான் வழிபாடு தவறாமல் செய்யுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் முருகப்பெருமான் வழிபாடு, அதே போல் சத்துரு சம்ஹார திருசதி அர்ச்சனை சொல்கிறோம்லே, அதெல்லாம் பண்ணுங்கள். முருகப்பெருமானுடைய பூரண ஆசீர்வாதத்தோடு அமோகமாக இருப்பீங்க. சுபா.